ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தையின் மூலமாய் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து சுகித்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், இந்த நாளில் வேதனையான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் எப்போ இந்த வாழ்க்கைக்கெல்லாம் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவும் செழிப்பும் கடந்து வருகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு கடந்து வருகிறது. நீ பட்ட வேதனைகளுக்கு ஒரு முடிவு கடந்து வருகிறது. இந்த நாளிலே ஒரு செழிப்பும் அதோடு இணைந்து கடந்து வருகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி வசனம் அருமையாய் சொல்கிறது. நீ எத்தனை பாடுகள் வழியாக, போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். யோர்தான் அது பெரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வெள்ளத்திலே ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டார். இந்த நாட்களில் நெருப்பை போல ஒரு வேதனை, ஒரு அக்னிக்குள்ளே இருக்கிறது போல ஒரு வேதனை. அந்த வேதனையிலும் ஆண்டவர் ஒரு செழிப்பை அங்கு கடந்து உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை பாருங்களேன். அவங்க விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தபடியினால அவர்களை தூக்கி அந்த அக்கினி சூளையில் போடுறாங்க. அந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தவே இல்லை, ஒன்றுமே அவர்களை சேதப்படுத்தலை. அவர்களோடு தேவன் உலாவுகிறதை அந்த ராஜாவுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு அடிமைத்தன வீட்டிலே, ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோனிலே அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அந்த தீயின் நடுவே அவர்களை தூக்கி போட்டும் கூட அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த நாட்களில் பெரும் வெள்ளம் சுற்றி வளைத்து கொண்டது போல பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த போராட்டங்களின் மத்தியில், அந்த பிரச்சனைகளின் மத்தியில் தேவன் ஒரு செழிப்பான இடத்திற்குலாம் இவங்களை கொண்டு போக போகிறார். அந்த செழிப்பை இந்த நாளிலே கொடுக்க போகிறார். நான் பட்ட கஷ்டங்கள் எப்போது மாறும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா? இந்த நாட்டில் தண்ணீர்களை கடக்கும்போது அவர் நோடு கூட இருந்தார். ஆறுகளை கடக்கும்போது அவை உண்மையில் புரளவே இல்லை. அக்கினியின் ஊடாய் நடந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தவே இல்லை இல்லையா? இன்றைக்கு அது போலதான் ஆண்டவர் எத்தனை போராட்டங்கள் வழியாய் நீ கடந்து வந்திருந்தாலும் ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவருடைய கரம் உன் கூட இருந்துச்சு. அதனால் அதை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை பாதுகாத்து வழி நடத்தினதாய் காணப்பட்டது போல இந்த நாளில் அவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவும் செழிப்பை நான் கொடுத்துட்டேன். இந்த நாள் அந்த செழிப்பான இடத்துல நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நீ அழுகிற இந்த செழிப்பு இந்த கடந்து வந்து விட்டது. அந்த செழிப்புகளை நீ பிரவேசிக்க போகிற, நீ பயப்படாத, அந்த செழிப்பான இடம் இப்போ உனக்கு வந்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன் கண்ணீரை துடைக்கிற காருண்யமாய் அவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறபடினால் செழிப்பான இடத்தை உன்னை நிறுத்தி அநேகர் அன்னார்ந்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இந்த நாளிலே கடந்து வர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே ஒரு நல்ல செழிப்பை கொடுத்து இவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த, சாட்சி எடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் காணப்படும்படியாக ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.